இங்க இந்த சின்ன பொண்ணு புதுசா கல்யாணம் பண்ணி அந்த ஊருக்கு கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆயிடுது. உடனே அந்த பொண்ணோட மாமியார் டென்ஷன் ஆகி, நீ வீட்டுக்குள்ள வர தேவையில்ல, வெளியே தனியா இருக்க குடிசையில போய் உட்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு தனியா உட்காந்துருக்கப்போ இன்னொரு பொண்ணு வந்து அவகிட்ட இருக்க நகையெல்லாம் கலட்டிட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணு எனக்கு வயிறு வலிக்குது, கீழே ஏதோ ரொம்ப ஈரமா இருக்க மாதிரி இருக்கு, இது என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேப்பா. உடனே அந்த பொண்ணு அதுக்கு எல்லாமே நான் போற வழியில சொல்றேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, வயிறு எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட புருஷங்க அவனோட அம்மா கிட்ட, அவ இவ்வளவு பெரிய வீட்டு இருக்கு, இங்கே இருக்கலாமே, எதுக்கு அந்த தனியா இருக்க குடிசையில தான் அனுப்பணுமான்னு கேப்பா. உடனே அந்த பொண்ணோட மாமியாரு, எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், பீரியட்ஸ் வர எல்லா பொம்பளைங்களும் தனியா இருக்க அந்த குடிசையில தான் தங்கணும், உனக்கு தெரியாதான்னு சொல்லி அவனை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு குடிசையில தங்க வைக்கிறாங்க. நைட் ஆனா ஆம்பளைங்க எல்லாம் வந்து கதவை தட்டுவாங்க, கதவை திறந்துடாத ஜாக்கிரதையான்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்ப அந்த பொண்ணு முத நாள் நைட்டு படுத்திருக்கப்போ யாரோ வந்து கதவு தட்டுற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு பயந்துட்டே இருப்பா. அதே நேரத்துல அங்க ஊர்காவல் பாக்குற ஒருத்தர் வராரு. உடனே அங்க இருக்க எல்லா பசங்களும் ஓடி போயிடுறாங்க. தூங்கி எழுந்து அவளுக்கு தேவையானதை சமைச்சு சாப்பிட்டு அழுதுகிட்டே இங்க உட்கார்ந்து இருக்கா. இப்ப அடுத்த நாள் அந்த குடிசையை சுத்தி நிறைய ஆம்பளைங்க வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ அந்த பொண்ணு பயந்துட்டே உட்காந்துருக்கா. அந்த ஆம்பளைங்க எல்லாம் இங்க போயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் அந்த பொண்ணோட புருஷன்காரனையே சரக்கு ஊத்தி அவனை கூட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு, உன் புருஷன் தான் வந்திருக்கேன், கதவை திறந்து இவன் சொன்னானே. அந்த பொண்ணு நம்பி கதவை திறந்துடுறா. கதவை திறந்த அடுத்த நிமிஷமே அந்த 2 ஆண்களும் போய் அந்த பொண்ணை கருப்பளிச்சிடுறாங்க. அடுத்த நாளே அந்த பொண்ணோட புருஷன் ஊர்ல இருக்க பஞ்சாயத்து கூட்டிடுறான். கருப்புல கலங்க வந்துருச்சு, அதனால எனக்கு இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிடுறான். உடனே இங்க இருக்க பஞ்சாயத்து தலைவர்லாம், நீ ஊரை விட்டு தனியா போயிடுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, நான் எப்ப ஊருக்குள்ள வந்தேன், எனக்கு இந்த ஊரே வேணாம், எனக்கு என்னோட அம்மா வேணாம், என் புருஷனும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுறா.